அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறோம், இல்ல ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா, அதை பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் பிளான் இருக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு திட்டம் இருக்கணும். இதை இப்படிதான் நம்ம செய்யணும், இதை இந்த பாதையில தான் கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கணும். கொண்டு போறது மட்டும் இல்லாம, அந்த பிளானை செயல்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட சமயோஜித புத்தி இருக்கணும். அதை எப்படி செஞ்சா அந்த வேலை ஈஸியா நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் ஆமையும் 2 வாத்துக்களும் அதுல பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ரொம்ப அழகான ஏரி இருக்கு. அந்த ஏரி தான் அந்த ஊருக்கு அடையாளமே. அதுல அந்த ஏரியில ஒரு ஆமை 2 வாத்து இருந்துச்சுங்க. அது அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது எதா இருந்தாலும் 3 பேருமே ஒன்னாதான் செய்வாங்க, ஒன்னாதான் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆக ஆக மழையே இல்லாம வறட்சி ஆயிடுச்சு. அந்த ஊரே வறண்டு போயிடுச்சு. அந்த ஏரியில இருக்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது அந்த வாத்துங்க 2க்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. இதை பார்த்துட்டு அந்த ஆமை கேட்டுச்சு, ஏன் நீங்க 2 பேரும் ரொம்ப கவலையோட இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த வாத்துங்க சொன்னுச்சு, இனிமே இந்த ஏரியில தண்ணி இல்ல, இனிமே எங்களால இங்க இருக்க முடியாது. அதனால பக்கத்து ஊர்ல ஏரிக்கு நாங்க 2 பேரும் போகலான் இருக்கோம். அதான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுமே அப்படிங்கறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாவும் கவலையாவும் இருக்கு அப்படின்னு சொன்னுச்சுங்க. உடனே ஆமை சொன்னுச்சு, அச்சச்சோ அப்படிலாம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. நம்ம இது வரைக்கும் 3 பேரும் ரொம்ப நண்பர்களா இருந்துட்டோம். அதனால என்னையும் போகும்போது கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னிச்சோம். சரி வா, ஆனா உன்னை எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும்? நாங்க கூட பறந்து போயிடுவோம். நீ எப்படி வருவ? உன்னால பறக்க முடியாது. உன்னோட வேகத்துக்கு நீ எப்ப அந்த ஊருக்கு சேருவ அப்படின்னு கேட்டுச்சுங்களாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிடுங்க, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். 3 பேரும் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இதை என்ன வழியில எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு. உடனே ஒரு வாத்து சொன்னுச்சான், நான் ஒரு குச்சி எடுக்கிறேன், நீ ஒரு வாயில கவ்விக்கோ, நான் ஒரு வாயில அதை கவ்விக்கிறேன், நடுவுல ஆமைய அந்த வாயால அந்த கம்பை பிடிச்சிக்க சொல்லிட்டு நம்ம பறந்து தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இன்னொரு வாத்து சொன்னுச்சான், நீ சொல்ற ஐடியா நல்லாதான் இருக்கு. ஒருவேளை இவன் வாயை திறந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல விழுந்து நொறுங்கி செத்து போயிடுவான். அவனை கொண்டு போய் பத்திரமா நம்ம நண்பனா வச்சுக்கணுமே தவிர இப்படி கொல்றதுக்கா அப்படின்னு. அதுக்குள்ள ஆமை சொல்லிருக்கு, இல்ல நான் அதெல்லாம் வாயே திறக்க மாட்டேன், என்னைய பத்திரமா கூட்டிட்டு போயிடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு. மறுபடியும் 2 வாத்தும் கேட்டுக்கிட்டாங்களாம், உனக்கு ஓகே தானே நாங்க கூட்டிட்டு போறது? நீ தான் பாத்துக்கணும், உன் உயிர் உன் கையில தான் அப்படின்னு. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் நல்லா பத்திரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். சரின்னு அதே மாதிரி ஒரு குச்சி ரெடி பண்ணி ஆமைய வாயை பிடிச்சுக்க சொல்லிட்டு 2 வாத்தும் ஆளுக்கு ஒரு பக்கம் வாயால கவ்விட்டு பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பறந்து போயிட்டு இருந்தாங்க. உயர பறக்க பறக்க என்னாச்சு, ஆமைக்கு கீழே இருக்க அந்த அழகு, அந்த இயற்கை காட்சி எல்லாம் பார்த்தோன்னே சந்தோஷத்துல மனசு ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சான். ஒரு தடவையும் வாயை திறக்க வர்றப்பெல்லாம் 2 வாத்தும் அதை அடக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீ ரொம்ப சந்தோஷத்துல ஆடாத, மறந்தும் வாயை திறந்துடாத, உன் உயிர் உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஆமையும், ஆமா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் அமைதியா இருந்துருச்சு. கொஞ்ச தூரம் போகணும்னு கீழே இருக்க மக்கள்லாம் என்ன கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, அங்க பாருங்க 2 வாத்து எதையோ தூக்கிட்டு போகுது, என்னன்னு தெரியல அப்படின்னு. உடனே இப்ப ஆமை என்ன ஆயிடுச்சு, இந்த மக்கள் ஏன் கத்துறாங்க, என்னைய தானே தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்துருச்சு. வாயை திறந்தோடனே மேலே இருந்து கீழே விழுந்ததுல அதே இடத்துல உயிரை விட்டுருச்சான். 2 வாத்துங்களும் அழ ஆரம்பிச்சிருச்சான். தன்னோட நண்பனை நம்மளே ஒரு பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு. அவங்க திட்டமிட்டது என்னமோ கரெக்ட் தான். முன்னாடியே அந்த இடத்துக்கு போகணும், பத்திரமா தன்னோட நண்பனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்ச திட்டமிட்டதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த ஆமைக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, சமயோஜித புத்தி இல்லாம போயிடுச்சு. நம்ம அவசரத்துல வாயை திறந்தா கூட இந்த மாதிரி ஆயிடும், இல்ல நம்ம வேற முறையில ஏதாவது பத்திரமா அந்த இடத்துக்கு போய் சேரணும், நம்ம நண்பர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு கூட யோசிக்க புத்தி இல்லாம அந்த ஆமை தடுமாறி என்ன ஆயிடுச்சு, அதோட உயிரே இழக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம திட்டமிட்டா மட்டும் பத்தாது, அந்த அந்த புத்தியை எப்படி யூஸ் பண்ணணும், அதனால எந்த அளவுக்கு நம்ம அந்த செயல்ல இறங்க முடியும், நம்மளோட புத்தியை வச்சு அதை எப்படி வெல்ல முடியும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அப்படி சொல்லும் போது மட்டும்தான் இது ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நம்ம கத்துக் கொடுக்கதான் வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கும் போதும் அது அவர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அதை எப்படி பிளான் பண்ணணும், அந்த பிளானை எப்படி யூஸ் பண்ணி நம்ம புத்தி கூர்மையால எப்படி அதை ஜெயிக்கணும் அந்த விஷயத்துல அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு.
நன்றி, வணக்கம்.